குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தற்பொழுது தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தற்பொழுது சபாநாயகர் தேர்விற்காக தன்னுடைய வேட்புமனுவை சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று துணை சபாநாயகர் பதவிற்கு ரவிசங்கர் திருச்சி துறையூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது தாவேகாவின் தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் முன்னிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை செயலாளரிடம் தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் தங்களுடைய வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒருவேளை வேட்பாளரை நிறுத்தவில்லை என்று சொன்னால் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய இருவரும் போட்டியின்றி வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா சார்பில் தற்பொழுது சபாநாயகர் பதவிக்கும் துணை சபாநாயகர் பதவிக்கும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கூடிய பணிகளை தற்பொழுது புசி ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இணைந்து மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்டாலின் அவர்களையும் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் அவருடைய இல்லத்தில் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வைகோ உள்ளிட்டோரையும் சந்திக்க இருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலுமே கூட வரக்கூடிய காலங்களில் அரசியல் ரீதியாக பார்த்தோம்னால் அரவணைத்து செல்வதற்கும் அதே போன்று அவர்கள் நிறுத்தக்கூடிய அந்த சபாநாயகர் வேட்பாளரை ஒருமனதாக ஆதரிக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் மறைமுகமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நேற்றும் அவர் ஒரு சிலரை சந்தித்திருந்தார். திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை சந்தித்திருந்த நிலையில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த சந்திப்புகளும் நடத்தப்பட இருக்கிறது. மேலும் இந்த வாரம் 3வது வாரத்தில் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரையும் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை ஒருவேளை போட்டி இருந்தால் சபாநாயகர் பதவிக்கான அந்த தேர்தல் என்பது நடைபெறும் குரல் வாக்கெடுப்பு மூலம். ஒருவேளை போட்டி இல்லை என்று சொன்னால் போட்டியின்றி இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்து அவர்களுக்கான அந்த சான்றிதழையும் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு முதல்வர் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபாநாயகரை அவருடைய இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைப்பார்கள். மரபுப்படி நடத்த வேண்டிய பணிகள் நாளை நடக்கும். அதற்கு பின்பு சபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய பணிகளில் தாவேகா ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை தாவேகாவின் அரசு தப்புமா தப்பாதா என்ற ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் இந்த தாவேகா அரசு தப்பும் என்றுதான் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பணிகளை தற்பொழுது தாவேகாவின் மூத்த நிர்வாகிகள் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த நாட்கள் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளும் அரங்கேற இருக்கிறது. அதிமுகவின் மற்றொரு பிரிவு தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவு தரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.